ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆல் டைமில் ஹையில் இருக்குது. 6 மந்த்து மார்க்கெட் வந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா பை பண்ணுங்கள். லாங் டைமில் பை பண்ணிக்கிங்க. 1019க்கு மேலே போனால் மட்டும்தான் பை ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்டு. இல்லை அப்படின்னா என்னாகும்? மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் 853 வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டை வந்து நமக்கு என்ன ஆகணும்னா இந்த 941க்கு பிலோ வரணும். ஆக்சுவலாக வந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1000 1941. ஸோ இந்த ரேஞ்ச் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வீக்லி சார்ட்டில் கிளியராக இருக்கும். ஸோ பை அட் க்ளோஸ் செல்லட் ஹை தான், ஓகேங்களா? இந்த லோவெல்லாம் பை பண்ணிக்கலாம், இந்த ஹையெல்லாம் பை பண்ணிக்கலாம். இதுக்கு பிலோ இருக்கிற வரைக்கும் செல் ட்ரெண்டு போயிடுங்க. 800 வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லோ ஓகேங்களா? 915 இல்லைன்னா 915 வரைக்கும் ஆல்ரெடி ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 915, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, சார்ட் அனலைஸ் பண்ணுறது அது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். எதுவுமே புதுசாக எடுத்தோன்னே வராது, ஓகேங்களா? கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், லூஸ் பண்ணணும், பேனிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 941 இந்த 915 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செல்லுன்ட்டி போகலாம். இல்லைன்னா அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 891 அப்படி பிலோ வருது அப்படின்னா 891 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ மைனஸில் தான் இருக்குது, ஓகேங்களா? அதாவது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் புக்கிங், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்